Vanakkam Geeks. இது வெறும் news enlightening the heartbeats. For new gadgets, new facts, and technology streets. Light up your day. Come on, join us. Drop your comment today. Vanakkam Geeks. Vanakkam Geeks. Welcome to Tech Voice Summer by Phone Arena Tamil. சூப்பரே. இது இன்னுமா வாட்சன் நியூஸ்ல தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. எது? இவன் தான். அதுக்கு முன்னாடி நத்திங் ஹெட்ஃபோன் 1 ஜூலை 1ஆம் தேதி ஃபர்ஸ்ட் டைமா நாங்க வந்து புது கேட்டகரியில இது பண்றோம் அப்படின்ட்டு சவுத் பை சவுத் வெஸ்ட் லண்டன் எடிஷன்ல வந்து கால் பை, அதாவது ஓவர் ஹெட் ஹெட்ஃபோன்ஸ். ஓவர் ஹெட் ஹெட்ஃபோன்ஸ் ஃபர்ஸ்ட் டைம். ஆமா ஆமா, எல்லாரையும் முடிச்சிட்டாங்க. சாகுங்கடா. ஆமாடா, யூஸ் பண்ணா மண்டையில வெச்சிருமா ஒரு பாஸ். இப்படி போ. அதெல்லாம் இருக்கும். இத நம்பி யூஸ் பண்றவங்க மண்டை செத்து வெடிச்சு அவ்வளவுதான். கோமாக்கு போயிடுவாங்களா? கோமால இல்ல, வெடிச்சு செத்துருவாங்க அவ்வளவுதான். அவ்வளவுதான், பாடி மண்டை வெடிச்சிரும். அவ்வளவு சொர்க்கத்துக்கு அனுப்பிடுவாங்க. அவர் எப்படி என்ன சொல்ல வராரு அப்படின்னா, அந்த ஹெட்போன்ஸ் போட்டு நீங்க கேட்டீங்க அப்படின்னா your mind will be blown அப்படிங்கறாரு. ஏன்னா சவுண்ட் அந்த அளவுக்கு மேசிவா இருக்கும். இல்ல இந்த மாதிரி நீ பேசிட்டே இருந்தேன்னு வையேன், ஏகப்பட்ட பேர் ஆல்ரெடி சாபம் விட்டுக்கிட்டு இருக்காங்களா. நத்திங்கா உனக்கு ஐயா எனக்கும் அதுக்கு சம்மந்தம் கிடையாது. என்னெல்லாம் சாபம் விடாதீங்க, உடனே நத்திங்க விடுங்கப்பா. இல்ல அப்புறம் நான் ஒரு நல்ல பையன் இல்லடா. நத்திங் நியூஸ் வந்து நீ நத்திங் சொல்லிட்டு அமைதியா இருந்தா பிரச்சனை இல்லாம போயிடும். நீ வேற சம்திங் எக்ஸைட்டட் மாதிரி நீ பட குச்சிட்டு இருக்கியா. இது என்ன டிசைன்? எங்க பேரு கன்றாவியான டிசைனா இருக்கு. இது ஹெட்போன் டிசைனா? இல்ல, ஃபோன் நத்திங் ஃபோன் 3 டிசைன் அல்ட்ரா ப்ரிசைஸ் இன்ஜினியரிங் போட்டு ஏதோ ஒரு டிசைன் அப்படின்னு போட்டிருக்கு. என்ன டிசைனு சம்மந்தம் இல்லாம ஏதாவது ஒன்று டேசர் ஒண்ணுமே சொன்னதுதான் எனக்கு தோணுது. அல்ட்ரா பியர்சிங்கா? அல்ட்ரா ப்ரிசைஸ் இன்ஜினியரிங் சொல்ல முடியாது. ஏதாவது ஒரு டிசைன் விட்டுற வேண்டியது. இதை வந்து கண்டுபிடிங்க, டீகோட் பண்ணுங்களாம். வேற வேலை இல்ல எனக்கு. இது வந்து மொபைல்ல இருக்கிற ஒரு பார்ட். அத வந்து நாங்க கேப்சர் பண்ணி இல்ல வேற டிசைன் விட்டுட்டு பாத்தீங்களா, ஏமாந்தீங்களா, எப்படி ஏமாத்தணும் பாத்தீங்களா, பைத்தியக்காரன் நாய. இது போனே இல்ல, சும்மா அவங்கள இது பண்ணுமே ஏமாத்தணுமே பண்ணிட்டோம். இங்க பாரு, இந்த மாதிரி நிறைய வேற இருக்குதுங்க. ஃபேன் அக்கவுண்ட் வேற எப்படி செம்மையா இருக்கு. போன் உள்ளத மாதிரி இருக்கும்டா. செட்டிங்ஸ்ல போய் இப்படி ஃபேன் அக்கவுண்ட் பார்த்தோம். அவங்க வீட்டை விட்டு ஒதுக்கி வச்சிட்டாங்க. பின்ன வாழ்நாள்ல நீ யாரான்னு கேட்டா நத்திங் ஃபேன் அப்படின்னா ஒண்ணு இல்ல, அதுக்கு நீ ஒரு ஃபேன் வேற. நீ இந்த வீட்டுல இருக்கிறதே வேஸ்ட் தான்டா. இந்த தரதெல்லாம் அந்த தரதெல்லாம் சேர்ந்து என்னதான் பண்ண போதா அப்படின்னு சொல்லி எழுதி விட்டாங்களாம். இதுல வேற ஹெட்ஃபோன் 1 will be sick. அதுவும் சிக்கா? வாங்கினவங்க தான் சிக்கா இருக்காங்கன்னு பார்த்தா ஹெட்ஃபோன் 1 வந்து சிக்கா இருக்கும். அதான் வரும்போதே. அப்ப ஒண்ணு இல்லைங்க, என்ன அந்த பிஞ்சு போன பழைய மோட்டரோலாவோட பிரைடட் நைலான்ஸ் இருந்தது இல்ல, அந்த பிஞ்சதெல்லாம் வச்சு சிக்கலா வச்சிருப்பாங்க. இந்தியால இது லான்ச் ஆகுமா? ஆல்ரெடி ஒருத்தன் கேள்வி கேட்டிருக்காங்க. முதல்ல நீங்க ஓபன் எப்ப ரிலீஸ் பண்ண போறீங்க? ஓபன் லான்ச் பண்ணுங்க இந்தியால. உடனே நம்மால் என்ன பதில் சொல்லிருக்காரு? பதில கால்பி சொல்லிட்டானா? ஹக்கீஸ் என்னாச்சு அப்படின்னு கேட்டான். ஒண்ணு அவன்ல யூ ஆர் வர்க்கிங் ஓபன் கேவா? ஆல்ரெடி அது காலாவதி ஆகி போயிடுச்சு. அந்த ட்வீட் வேணுமா? அத அனுப்பிச்சு விடுங்க அப்படியே. நம்ம குரூப்ல இருக்குதானடா? நம்ம குரூப்ல அனுப்பியிருந்தேனே. அப்படியா? ஆமா, அது கேட்டத அனுப்பிச்சிருந்தீங்க. அதுல கீழ ரிப்ளை வரிசையா இருக்கும். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நீ போனனா அந்த நியூஸ்க்கு மேல அதான் இருக்கும். காலங்கட்டாலே அனுப்பிச்சிருந்தீங்களா? இதோ இதான். இது ரிப்ளை வராது. லாகின் பண்ணல. லாகின் பண்ணி அந்த பார்த்து என்ஜாய் பண்ணிக்க. ஸ்டில் வெயிட்டிங். ஓகே. வாட்ஸ் அப் வித் தட்? Okay. Akis, what's up with that? Where is Akis? Thanks for response. Give it. Working on it couple of months hopefully. Innum couple of months. Mumbai Marathon in January. See, I'm starting with January. ஜனவரி மாசம் வந்து டெக்னிக்கல் குருஜி வராரு போல, காதுல இத மாட்டின்னு. எந்த ஜனவரி? வராரு? வரப்போற ஜனவரி. இன்னும் 6 மாசம் இருக்கு அதுக்கு. ஆமா, அதுக்கு தான். என்ன அப்ப ரிலீஸ் ஆகும்? லான்ச் பண்ணது போனோம். எனக்கு எப்படி இமேஜின் பண்ணி பாக்குறேன். எப்படி தெரியுமா இருக்கு? அந்த இந்த படம் பாத்திருக்கியா, விசில் படத்துல செட்ஜி தள்ள ரெட் செட்டோட வருவாரு. பூரா கம்பெனியே கஞ்சா எடுத்துக்கிட்டு இருக்கு போல.
என்ன நடக்குது ஒண்ணும் தெரிய மாட்டேங்குது. தெளிவா ஜனவரி மாசம் ஏதோ போட்டு வச்சிருக்கான். கீழ ஒருத்தர் ரிலீஸ் இட் சூன் கைஸ். ஈகர்லி வெயிட்டிங்கா டேய் 30,000 ரூபாய். அது இன்னொருத்த கேட்ட பாரு. அதுதான் ஃபன். ஹவ் டு பார்ட்டிசிபேட் இன் மேரத்தான். மும்பைல மேரத்தானா நான் வந்துறேன். அந்த மேரத்தான் வரவங்களுக்கு எல்லாம் ஃப்ரீயா கொடுப்பாங்க நத்திங் ஏதோ அப்படிட்டு. ஐயோ இல்லையே. சரி ஃபர்ஸ்ட் கமெண்ட். ஃபர்ஸ்ட் கமெண்டா சொல்லுங்க. என்ன சமந்தா? சமந்தாவா? எங்க இந்த போட்டோ வச்சிருந்தியா தான் கேட்டேன். அது விராட் கோலி. வணக்கம் ப்ரோ. ஒன் மோர் கொஸ்டின். When it comes to managing phone storage, what's better in the long run? Getting a phone with higher internal storage, relying on cloud storage, or regularly offloading data to an external drive? Would be great to hear your thoughts, especially considering the rising photo and video sizes and how people use their phones for everything these days. சிவா மாதிரி இல்ல ஹேக் யூஸ் பண்ணி ஹேக்லாம் வேணாம். செகண்ட்ஸ்ல போயிட்டு பழைய பிக்சல் எக்ஸல் ஒன்று வாங்கிக்கோங்க. பிக்சல் இல்லாட்டி பிக்சல் எக்ஸல். அதுல இன்னும் அன்லிமிட்டட் இதுல தான் இருக்கு. கஸ்டம் ராம் யூஸ் பண்ண அது போயிடுச்சா? கஸ்டம் ராம் யூஸ் பண்ண இருக்கும் வச்சு அப்புறமா அதுக்கு வேற யாராவது சொல்லுவாங்க கஸ்டம் ராம்ல ஒரு ப்ரோமோட் பண்றாரு ஹேக்கிங் அது இல்ல வெறும் போட்டோஸ்க்கு மட்டும் தானே. இல்ல போனே அபிஷியலா அன்லிமிட்டட்ல தான் இருக்கு இன்னும். பிக்சல் ஃபர்ஸ்ட் பிக்சல் இல்ல அதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அப்படியே இது பண்ணுவாங்க. அது நீங்க மெயின் ஃபோனை யூஸ் பண்றது இல்ல, சும்மா அதுக்கு மட்டும் யூஸ் பண்றீங்க. அதுக்கு மட்டும் ஃபர்ஸ்ட் பிக்சல் இருந்ததுன்னா இந்த வேலையே இல்லைன்றேன். பூட் பண்ணி உள்ள போயிட்டு நானே இவர் என்ன ஃபோன் யூஸ் பண்ணாருன்னு தெரியல. ஆஹா நீ என்ன ஃபோன் ஐபோன் கூட யூஸ் பண்ணாலும் அதுக்கு சென்ட் பண்ணிட்டா போதும். அவ்வளவுதான். அதுக்கு சென்ட் பண்ணிட்டா நீங்க என்ன வச்சிருக்கீங்க? நானா அந்த பிக்சல் 3ல போட்டு வச்சிருக்கேன் இப்போ பிக்சல் எக்ஸ்பீரியன்ஸ். ஆமா ஆனா இப்போதைக்கு நல்ல ஆப்ஷன் அப்படின்னா தேர்ட் தான் சேஃபான ஆப்ஷன். என்னது? ஆஃப்லோடிங் டேட்டா. ஆமா அது கரெக்ட். ஆனா அது அவ்வளவுதான் போடுவீங்க. நிஜமாவே மாதிரி எக்கச்சக்கமா நூத்துக்கணக்கான போட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுக்கிறது. நூத்துக்கணக்கானதா? ஆயிரக்கணக்குன்னு சொல்லுங்க. ஒரு நாள்ல சொல்றேன்னா ஒரு நொடியும் ரெண்டு ஒரு நாள். இப்போ ஒரு ஃபோன் இருக்குன்னு வைங்க, அந்த ஃபோன் ஃபுல் ஆயிடும் ஸ்டோரேஜ். அதுக்கப்புறம் தான் ஒரு ஃபுல் ஆயிடுச்சு அப்படின்னு தான் வந்து மற்ற ஃபோன் யூஸ் பண்ணாங்க. இல்ல எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க் கொஞ்சம் பயமா தான் வச்சிருக்கு. எப்பயாவது யாராவது தவறுதலா கீழே போட்டாங்கன்னா கூட முடிஞ்சது. அதுதான் ரக்கட் வைக்கிறாங்கல்ல, ரக்கட் ஹார்ட் டிஸ்க் வாங்கிடுங்க. சிவா நீங்க வச்சிருக்கீங்களா? ஏதோ 20,000 rupees வாங்கி 512 GB க்கு. யார் அது? தைனிக் ஜாகரன். அது ஒரு நியூஸ் பேப்பர் பத்திரிகை. ஓ நான் சொன்ன மேட்டர் தான் அது. ஓ சரி அந்த மேட்டருக்கு வேணாம். சீனியர் ஆர்சிபி பிளேயரா? அவ்வளோ வயசாயிடுச்சா? அவர் பென்ஷன் வாங்குறதுக்காக போறாருங்க அப்படின்னு. அதுக்கு எதுக்கே லண்டன் போறீங்க? ராணி கிட்ட தானே வாங்குறோம். ராணி செத்து போய் 1 வருஷம் ஆயிடுச்சுங்க. சரி ஜூனியர் ராணி யாராவது இருக்க மாட்டாங்களா? அது கிட்டயா விளங்கிரும். சரி மோட்டோரோலா எட்ஜ் 60 இந்தியாவில் வந்து ஜூன் 10ஆம் தேதி வந்து லான்ச் ஆகுது. இந்தியாவுக்காக ஸ்பெஷலா 7400 வச்சு வருதுங்க. மற்றவங்களுக்குலாம் 7300 தான். யார் அன்னைக்கு இவனை போட்டி போட்டு இருந்தது? யாரு அன்னைக்கு ஏதோ ஒரு கம்பெனி போட்டி போட்டுச்சு. இதையும் நத்திங் ஃபோன் 3யும். எது? அந்த இது மீடியாடெக் 8350வா? மீடியாடெக் 8350 இன்ஃபினிக்ஸ் ஸ்கோர். இன்ஃபினிக்ஸ் தான் இது. அன்னைக்கு நியூஸ்ல வாட்ஸ்அப் அது இது 9300 பிளஸ். அது எங்கேயோ போயிடுமே 9300. இல்ல இவங்க வந்து காம்படிட்டர்ன்ட்டு இவன் விவோ அடிச்சுக்கிட்டு இருந்தான். காம்படிட்டர் வரப்போகுது. T4 அல்ட்ராக்கு அன்டூடு ஸ்கோர் எங்களுக்கு வந்து எங்கேயோ இருக்கு. இவங்கெல்லாம் வந்து கம்மியா இருக்காங்க. 8350 இதெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்காங்க. கம்பேரிசன் பார்த்தா 8350 ஒன்று மோட்டரோலா, அதுக்கப்புறம் நத்திங், ஸ்னாப்டிராகன் 7 தரையில எல்லாம் இருக்கும். இல்ல 7 இல்ல டெலிஃபோட்டோ இருக்குல்ல, அந்த டெலிஃபோட்டோலாம் வேஸ்ட். டெலிஃபோட்டோ ஃபோன்ஸ் வேற. டெலிஃபோட்டோ ஃபோன்ஸ்ல ப்ராசஸர் எந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் இருக்கு நாங்க பாருங்க. ப்ராசஸரும் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கு, எங்களுக்கு டெலிஃபோட்டோவும் நல்லா இருக்கு. தம்பி பாயிண்டா பேசுற. ஆனா பிரைஸ் தான் அதிகமா இருக்கு. என்ன விலைதான் சற்று அதிகம். 40 தான் வரும்ன்றாங்க. 40,000. 100x ஜூம் வேற, மேக்ரோ கேப்பபிலிட்டிஸ் வேற இருக்கான். நான் வேற கிளம்பணும் அதை எடுத்துட்டு. ஆமா இல்ல சொல்லு. இந்த மாதிரி தான் ஆசையாக ஸ்பெஷலா அமேசான் ஃபாரஸ்ட்டுக்கு வந்து டிராவல் பண்றாரு. அடுத்த क्वेश्चन அத பத்தி தான் சொல்லுங்க மச்சா. இது 3A Pro ல எடுத்து பார்த்தேன்டா, பட் அதுல லென்ஸ் அந்த அளவுக்கு நல்லா இல்லையே. மேக்ரோ சூப்பரா எடுக்க முடியுது. 3A Pro எக்ஸ்டர்னல் லென்ஸ் மாட்டி எடுத்துக்கோங்க. இந்த லென்ஸ் மாட்ட முடியுமா? அதெல்லாம் மாட்ட முடியாது. வைக்கலாம், மேல வைக்கலாம். நிக்காது. இது மேல கூட ஒட்டிக்கலாம், டேப் போட்டு ஒட்டிக்கலாம். இல்லாட்டி எச்ச துப்பி வைடா ஒட்டிக்கலாம் சும்மா. அதுல டேப் போட்டு ஒட்டிச்சு. ஐயோ சரி விடு. பபிள் கம்
ஓகேயா? worst to the core. ஆமா, மத்த நல்ல நல்ல ஃபோன்ஸ்க்குலாம் கொடுக்க மாட்டீங்க. சிஎம்எஃப்க்கு போய் லென்ஸுக்கு மாட்றேன், இதை மாட்றேன். 3A ப்ரோ கொடுத்துருந்தா அப்புறம் இருந்திருக்கும். ஆல்ரெடி அதில் மேக்ரோ கேப்பபிலிட்டி இருக்கு. இன்னும் பெட்டரான ஒரு லென்ஸ் செட்டப் கொடுத்து, அதாவது எப்படின்னா ஒரு 6 months கழிச்சு ஒரு அப்கிரேடு பேக் கேஸ் லான்ச் பண்ணியிருக்கோம். அந்த கேஸில் நீங்கள் லென்ஸ் மாட்டலாம்னு சொல்லியிருந்தா பயங்கரமாக இருந்திருக்கும். அதெல்லாம் விட்டு சிஎம்எஃப் கொடுத்துட்டு அதில் 150 ரூபா லென்ஸை மாட்டிட்டு, இதில் வேற ட்வீட் பார்க்கணும் எல்லாரும், பயங்கரமான ரிவ்யூவர்ஸ் எல்லாரும், மாடுலர் கான்செப்ட் has been taken to the next level with CMF. மாடுலர் கான்செப்ட். ஆமா, இப்படிதான் போட்டுட்டு இருந்தேன். அப்பதான் உடனே என்ன தோணுச்சு, அப்பதான் உடனே என்ன தோணுச்சு, மோட்டரோலால C series வந்து வாட்ஸா அதுல மாடுலர் இருக்கும்ல பேக்ல ஒட்டுறது, அதுல என்ன இருந்தது ஞாபகம் இருக்கா உனக்கு? உனக்கு மறந்துருக்கும். சரி, அதுக்கப்புறம் கேமரா. சரி, என்ன கேமரா அது? என்ன கேமரா? அந்த கேமரா ஹாசல்பிளேட். கரெக்ட். அங்க இருந்து தான் சார் அந்த ஹாசல்பிளேட் கடத்தப்பட்டிருக்கு. அதுல நல்லா இருந்ததுதானே? அப்போ அது எக்ஸ்டர்னல் லென்ஸே ஹாசல்பிளேட் நல்லா இருந்ததா? அதுல ஓகே. அது ஆனா காஸ்ட்லி இல்ல. என்ன வச்சா அந்த கேமரா செட்டப் மட்டுமே காஸ்ட். இங்க வந்து தான் நாசமா போயிருக்கப்ப. இங்க கலர் சயின்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்றோம். அது எல்லாமே 13R 13S நல்லா தான இருக்கு. நல்லா தான் இருக்கு. அதுக்கு ஒரு கமெண்ட் எடுத்து வச்சிருக்கேன் நான். அதெல்லாம் இருந்து அப்புறம் ஏன் 13 எல்லாம் மொக்கையா இருக்குன்னு நான் கேக்குறேன். இது மொக்கையா இல்ல, நல்லா இருக்கு. ஆனா காம்படிஷன் லெவல்ல இல்ல, அதான் பிரச்சனை. ஒரு கேமரா போன் நினைச்சு விவோ லைக்கா ஷாவோ அதான் கேமிங் போன் அவங்களே சொல்லிட்டாங்கல்ல. நேத்து கூட சொன்னேன், நீங்க வந்து தவறுதலா உங்களுக்கு கேமரா போன் நினைச்சு நீங்க 13 வாங்கலாம், வாங்கினதுக்கு அப்புறம் தான் அது ஒரு கேமிங் போன் தெரியலாம். எதுக்கு ஆசல் பிளானோ காம்படிஷன்? இந்த மாதிரி 13 அந்த மாதிரி சாதாரணமா விட்டு போயிடலாம்ல. நான் கேக்குறேன். பண்ணலாம் தான். சீரியஸா சொல்ல போனா ஏதோ டீலிங் இருக்கு, தெரியாம போட்டோம் சார் ஒரு சைன். ரெண்டாவது வாட்டி வேற ரெனியூ பண்ணாங்கல்ல அந்த டீலிங். எதுக்கு ரெண்டாவது வாட்டி ரெனியூவல்? அந்த ஷட்டர் சவுண்ட் நல்லா இருக்குல்ல அப்படின்னு, அதுக்காக அந்த ஷட்டர் சவுண்டுக்காக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சரி, இதுல அதே கேமரா செட்டப் தான் இருக்கும். 50 MP 50 MP ஃப்ரண்ட்லயும் 50 MP. ஷட்டர் சவுண்ட் பாரு, நீ என்னமா இருக்கு பாரு. இங்க பாரு வாட்ஸா. இதுக்காக தான், இந்த ஷட்டர் சவுண்டுக்காகவே தான் சார் நாங்கள் வந்து அந்த சைன் போட்டு ஒரு 10-15 கோடி கொடுத்து ஐபி ரேட்டிங்ஸ் இருக்கு, வாய்ஸ் அப்டேட், நாலேஜ் செக்யூரிட்டி அப்டேட். ஸோ இந்தியாவுக்காக ஸ்பெஷலா 5500 mAh பேட்டரி கொடுத்துருக்கோம். வாட்ஸா இது ஆக்சுவலா வந்து காம்படிஷன் ஸ்டாண்டர்ட்ல பார்க்கும்போது ப்ராசர் எல்லாமே வந்து கொஞ்சம் கம்மியா தானே இருக்கு. இதுக்கு முன்னாடி மோட்டோரோலா சூப்பரா தான் இருந்தது. Edge 15 எல்லாம் கம்பேர் பண்ணா சூப்பர் தான். ஆனா இது தனிப்பட்ட முறையில இப்ப பார்த்தா காம்படிஷன் ரொம்ப டைட்டான மாதிரி ஃபீல் ஆல. உனக்கு என்ன பிரைஸ்ல வரும் அப்படின்னு தெரியல. 12 GB 2 GB ன்னு போட்டுருக்கு. அப்ப 20000க்கு மேல தான் வரும். எப்படி காம்படிஷன்ல ஸ்ட்ராங்கா நிக்க முடியும்? எல்லாம் 8S Gen 3 யோட சுத்திட்டு இருப்பாங்க, கையில கம்பெடுத்து சுத்துவாங்க தெரியுமா, எங்கடா அந்த அப்ரெண்டிஸ் அப்படின்னு அந்த மாதிரி தான் இருக்கும். கிட்னாப்பர்ஸ் காலி பண்ண போறாங்க 25,000க்குள்ள அப்படின்னு தான் வந்து லான்ச் பண்ணுவாங்க. வேலைக்காது கஷ்டம். ஏன்னா இப்போ நம்ம பேசிட்டு இருக்க டிவைஸ் எல்லாம் பாரு, நத்திங் ஃபோன் 3A கூட இருக்கு அந்த பட்ஜெட்ல. அது இதோட நல்லா இருக்கும். ஆமா, 7S Gen 3 வேற. அது கொஞ்சம் கஷ்டம் தான். மாத்தி மாத்தி போய்க்கிறாங்க. ஒரு நாள் உங்களுக்கு பிடிச்சா ஸ்னாப் டிராகன் போய்க்கிறாங்க, இல்லைன்னா திருப்பியும் மீடியா டெக் வந்துடுறானுங்க. சரி பரவாயில்ல, அந்த 10 MB டெலிஃபோட்டோ கேமரா எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஆமா, கேமரா செட்டப் பார்த்து இம்ப்ரெசிவா இருக்கே. ஒரு 50 பிரைமரி, ஒரு 50 அல்ட்ரா வைடு, 10 MB டெலிஃபோட்டோ. இந்த வாட்டி 50 MB போயிருக்காங்க அல்ட்ரா வைட். அதுலயே மேக்ரோ எடுக்கலாம்னு போட்டுருக்காங்க அல்ட்ரா வைட். சூப்பர். அதான் Edge 15 நியோவே வந்து இன்னும் பெட்டரா இருக்கு. அது 7300, இது வந்து 7400. வச்சா ஆனா டிஸ்ப்ளே சைஸ் வந்து கொஞ்சம் குறைச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன்டா. 6.67. அதான் கேட்டா இதுவே காம்பாக்ட். இந்த அளவுக்கு காம்பாக்ட்டா இருக்கும். Edge 50 காம்பாக்ட்ல அது இருக்கு பாரு. நியோ காம்பாக்ட். அது இருக்கு பாரு Edge 50 நியோ. இது வந்து 6.67 ஆ? இது கிடையாது. இது வந்து அந்த மாதிரி 6.3 தான். 60 அது. ஓகே ஓகே. இதான கியூட்டி. இது நல்லா இருக்கும், சூப்பரா இருக்கும் ஹோல்ட் பண்றது. ஓகே, அடுத்த கமெண்ட்ஸ். மருது மதன், ஐ அம் இன்ட்ரஸ்டட் இன் கேப்சரிங் மேக்ரோ போட்டோஸ் அண்ட் வீடியோஸ். which phone should I buy? Pixel 9a, iPhone 16e, OnePlus 13s, Vivo X100 Ultra. Vivo X100 Ultra. X100 Ultra எங்க இருக்கே bro? அதுதான் X100 Ultra எங்க கிடைக்குதா? செகண்ட் ஹேண்ட் மார்க்கெட்ல சைனால இருந்து இம்போர்ட் பண்ணி வித்துட்டு இருக்காங்க. அதுதான் bro, no second thoughts, direct X100 Ultra. அதுக்கு அடுத்த ஆப்ஷனே OnePlus 13s, அதுக்கு அடுத்து 9a. iPhone 16ல மேக்ரோவே கிடையாது ப்ரோ. மேக்ரோ போட்டோஸ் அண்ட் வீடியோஸ்னு போட்டுருக்கு. வீடியோஸா? அப்போ அதுவும் நீங்க X100 Ultraல எடுக்கலாம். 13sலயும் நல்லா தான் எடுக்கலாம். அது அப்பயும் திரும்ப அதே ஆர்டர்ல வரும். இந்த பிக்சல்ல வந்து வீடியோ சூப்பரா இருக்கும், பிக்சல்ல போட்டோல வந்து கொஞ்சம் கிரெயின்ஸ்லாம் இருக்கு, அதுதான். ஆனா மேக்ரோ சூப்பரா பிக்சல்லையும் எடுக்கலாம். 13s ஆப்டிக்ஸ் சென்சார் கொஞ்சம் பெருசு, ஸோ 13sக்கு அந்த அட்வான்டேஜ் இருக்கும். இருக்கிறது ஐபோன்லாம் வேணாம், அதுல இருக்கிறதே ஒரு கேமரா. அவர் ஏதோ ஒரு இதுக்காக கேட்டாரா, ஐபோனை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது, அதான் உண்மை. நீங்க வந்து ப்ரோ சீரிஸ் தான் போகணும் மேக்ரோ எடுக்கணும்னா.
ரைட்டு. அடுத்தது iQOO Z10 Lite 5G 6000 mAh பேட்டரியோட ஜூன் 18ஆம் தேதி வந்து லான்ச் ஆகுது. சூப்பர். பேக் டிசைன் பாத்தீங்களா எந்த மாதிரி இருக்குன்னு? S25G தான். அவ்வளவுதான். உங்களுக்கு 10000 வந்து 12000 ரூபாய்க்கு உங்களுக்கு S25G யாரா தருவாங்களா? S25G ல வந்து 3900 mAh தான் பேட்டரி இருக்கு. இல்ல 6000 mAh பேட்டரி தரும். இதெல்லாம் யாராவது பண்ணுவாங்களா? S25G இப்படியா இருக்கு? ஆமா. இதுல வந்து மோஸ்ட்லி 50 MP மெயின் கேமரா இருக்கும், அப்புறம் 2 MP செகண்டரி கேமரா. ஏன் வாட்ஸா இது எப்படி தெரியுமா இருக்கு? உங்க கம்பெனில A4 வந்துச்சு, எனக்கு அந்த மாதிரியே இருக்குடா. அதே மாதிரி எல்லாமே Redmi A4. ஆமா. அப்படியே Oppo X8 போட்டு தள்ளிட்டு போயிட்டாங்க. Oppo X8 அங்க முக்கி 60000 இருந்தது. இவனுங்க 8000 ரூபாய்க்கு ஒரு போன் விட்டானுங்க பின்னாடி ரவுண்ட் ரிங் வச்சு. இது வந்து 10000 ரூபாய். அதான் பாரு. அவ்வளவுதானா? அது 1,15,000 6300 யூஸ் பண்ணாங்க. இந்த வாட்டி அதே மாதிரி தான் இருக்கும். பின்னாடி iQOO 6400 அப்படின்னு அவ்வளவுதான். போடலன்னா மாசா இருக்கும். ஆனா அந்த இதுக்கு முன்னாடி சாம்சங்ல இந்த மாதிரி டிசைன் வந்திருக்குல? வந்திருக்கு. இப்போ இருக்க வரைக்கும் இப்படிதான் இருக்கு. A50s அந்த கிளாஸ்டிக் தான், ஜியோமெட்ரிக் இது பேட்டர்ன்ஸ் அது. அப்போயே அந்த மாதிரி தான் இருந்தது. எஸ், அதான் இந்த செக்மெண்ட்லேயே 10000 ரூபா ப்ரைஸ் ரேஞ்சில் வந்து யாருமே வந்து 6000 mAh பேட்டரி வச்சு 5G ஃபோன் தந்தது இல்லை. இதுக்கு முன்னாடி 5000 mAh இருந்தா Z9 லைட்டில், இப்போ வந்து 6000 mAh நாங்கள் தரோம் அப்படின்னு. சூப்பர். 90Hz LCD வரல. ஸோ அது தவிர 90Hz LCD, அப்புறம் இந்த வாட்டி UFSக்கு மூவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்றாங்க EMMCலேருந்து. பார்க்கலாம். இது அவ்வளவும் 10000 ரூபாய்க்குங்கிறது தான் ஹைலைட்டு. சரி, இவ்வளோ 10000 ரூபாய்க்கு இவன் கொடுத்தான்னா ஏசர் ஃபோனை நம்ம என்ன பண்ணுவோம்? நீ சொல்லு, நீ சொல்லு. நான் வந்து அதை பத்தி பேசாதீங்க, அதுக்கு ப்ரமோஷன் வேணான்றேன். அதை பத்தி பேசினாலே ஆல்ரெடி குப்பை தொட்டில தான் இருக்கு. நல்லடா, ஏசர் லேப்டாப் எப்படிப்பட்ட ஒரு இமேஜ்ல இருக்கு, நைட்ரோ அது வேற, இது வேற. ஏசர் லேப்டாப் வந்து ஒரிஜினல் ஏசர், இது வந்து இந்துக்கள். அதான் இது இந்து உப்பாண்டா, இது உப்பு எடுத்துக்கோ. அப்படின்னா திண்டுக்கல் போட்டுருக்குல்ல, திண்டுக்கல் போட்டோட சப்சிடரி வாங்கி திண்டுக்கல் டெக்னாலஜிஸ் அதை பண்ணதா? ஆமாடா, சப்சிடரி திண்டுக்கல் போட்டுருக்குல்ல, அந்த மாதிரி இது இந்துக்கள். ஆமா, இந்துக்கள் அப்படின்னுவாங்க. INDUL KUL இந்துக்கள். சரி, மொத்தம் 10000 ரூபாய் செக்மெண்ட்ல 5G ஃபோன். ஸ்பெஷல் தாசில்தார். வணக்கம் கீக்ஸ். என் ஆஃபீஸ் கலீக் iPhone 14 வச்சிருக்காரு. அதுக்கு அவரு ஃபேஸ் லாக் பாஸ்கோட்ல போட்டு இருக்காரு. ஆனாலும் ஃபோன் பேக்கெட்ல இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா அன்லாக் ஆகி கால் கேமரா ஆப் அண்ட் கேம்ஸ்னு உள்ள போயிடுது. அது ஏன் நடக்குது அண்ட் ஹவு டு ஸ்டாப் இட் ஃப்ரம் ஹேப்பனிங்? என்னெல்லாம் இருக்கலாம்? 2-3 ஆப்ஷன் இருக்கு. ஒன்று, சில சமயங்களில் நம்ம ஃபோன் என்ன கேட்கணும்னா, ஒரு சில சமயங்களில் நம்ம ஃபோன் என்ன பண்ணோம்னா லொக்கேஷன் பேஸ் பண்ணி அன்லாக்டாக இருக்கட்டுமான்னு கேட்கும். இப்போ ஆஃபீஸில் நான் இருக்கும்போது அன்லாக்டாக இருக்கு சேஃப், இல்லாட்டி என் வீட்டில் மட்டும் நீ அன்லாக்டாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீ லொக்கேஷன் கொடுத்துடலாம். இந்த இடத்துல நான் இருக்கும்போது என் ஃபோன் எப்பயுமே அன்லாக்காக இருக்கலாம் அப்படின்னு. அதே எப்படின்னா இப்படி இருக்குன்னு நிறைய டிவைசஸ்ல இருக்குடா, அது ஆப்ஷன் தான். இன்னொன்று என்னன்னா ஸ்மார்ட் அன்லாக். சப்போஸ் ஆப்பிள் வாட்ச் இருந்ததுன்னா ஆப்பிள் வாட்சதும் பக்கத்து பக்கத்தில் இருக்கும்போது அன்லாக் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு சில ஆப்ஷன்ஸ் வந்து ஆன்ல இருக்கலாம், அவர் அதை செக் பண்ணணும். இல்லை, பாக்கெட் மோட்னு ஒன்று இருக்கும், ஆட்டோமேட்டிக்காக பாக்கெட்டில் வச்சா அது லாக் ஆகிற மாதிரி, அன்லாக் பண்ண முடியாத மாதிரி அன்லாக் ஆகுது. அப்படி ஓகே, கால் பண்ணுதான், கேமரா ஆப் அதான்டா, பேக்கெட்ல அன்லாக் ஆகி பேக்கெட்ல இருக்குடா. அடுத்து நோட்டிஃபிகேஷன் வருது, நோட்டிஃபிகேஷன் டிஸ்பிளே வேக் பண்ணி விடும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக டச் ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும்ல. அவ்வளோதான். நம்ம கை பட்டு பண்ணுது, ட்ரெஸ் பட்டா ஒர்க் ஆகும்டா. ஏன்னா நம்ம கெப்பாசிட்டி இதுதானே, சார்ஜ் இருந்ததுன்னா உடனே ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். இல்ல பாக்கெட்ல டச் பண்ணி இது வருது அப்படின்னா, ஆமா, மூணாவது கை மூணாவது கை தன்னம்பிக்கைடா. நல்லா மேட்ச் பண்ணீங்க. குட் மேட்சிங். நீ என்ன கேள்வி கேக்குற? என்னடா அது எப்படி இனிஷியேட் ஆகும்? அது எப்படி சொல்லிட்டேன்ல, பேக்கெட்ல வந்து அதான் திரும்ப இந்த கவுண்ட பண்ணிப்பா, கஷ்டப்பட்டு எக்ஸ்பிளைன் பண்ணாரு. அண்ணே இது என்னென்ன மாங்காய், இதுக்கு முன்னாடி அந்த மாதிரி இது மாம்பழம், இதுக்கு முன்னாடி மாங்காய், இது என்னென்ன தேங்காய், இதுக்கு முன்னாடி திரும்பி அந்த மாதிரி அந்த டவுட் இருந்தது கேட்டேன். அதான் கோளாரா டவுட் தான் கேட்டுட்டு கியூரியஸ் பாய் தான் கேட்டேன். இங்க பாருங்க, நான் தான் சொன்னேன் நீங்க நினைக்கலாம். ஆனா இந்த கமெண்ட் படிச்ச உடனே முதல்லயே எந்த போட்டோன்னு கேட்பான் ஒண்ணு, அதை வச்சு நீங்க கண்டுபிடிச்சிடலாம் யாருன்னு. அன்லாக் ஆகிறது எப்படி ஆகுதுன்றதுக்கு ஒரு போட்டோ கேட்டிருப்பான், நீங்க பார்த்து கண்டுபிடிச்சிக்கோங்க.
சரி ஓகே K13 எக்ஸாம் அது போடுங்க. நீங்க செக் பண்ணிக்கோங்க ப்ரோ. இத செக் பண்ண சொல்லுங்க. என்ன ஸ்மார்ட் அன்லாக் ஏதாவது எனேபிள்டா அந்த மாதிரிலாம் ஐபோன்ல இருக்கா முதல்ல? இருக்கும்டா. இது காமன் தானே. எல்லாரும் இவன்ட்ட இருந்து அவங்க காப்பி அடிக்க, அவன்ட்ட இருந்து இவங்க காப்பி. நம்ம இதெல்லாம் எனேபிளே பண்ண மாட்டோம். வாட்ஸ் நம்ம பாத்துருக்கீங்களா ஐபோன்ல இதெல்லாம்? எனக்கு தெரிஞ்சு அடுத்த வருஷம் இது லான்ச் ஆகி இது ஒரு பெரிய இன்னோவேஷனா கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். அடுத்த வருஷத்துக்கான ஃபீச்சர்லாம் ஆல்ரெடி வந்துருச்சு. அவ்வளவுதான். என்னன்னா சார்ஜ் எவ்வளவு நேரத்துல ஏறுதுங்கிறது தான் ஃபீச்சர். அதான் ஏஐ ஃபீச்சர் முடிஞ்சு. சும்மா சரி Oppo K13X கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அந்த மிஸ்ட்ரி ஃபோன் டஃபஸ்ட் டு தி கோர் ரெடி ஃபார் சரி இது எவ்வளவு லைவ் அன்ஸ்டாப்பபிள். சரி இது என்ன 12,000மா? அவ்வளவு போன K12X மாதிரியே தான் இருக்கும். வர ரகட் ஃபோன். சரி இது எவ்வளவு mAh பேட்டரி இருக்கும்? இதுவும் 6,000மா? இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அடப்பா அதான் சொல்றேனே. வர டியூரபிலிட்டி ஃபர்ஸ்ட் அப்ரோச். பர்ஃபார்மன்ஸ் மட்டும் இல்ல, லாங் லாஸ்டிங் பில்ட் குவாலிட்டி, ஸ்மூத் டெய்லி ஃபங்க்ஷனாலிட்டி. சேகர் தான் என்ன விக்கி. இந்த ஃபோன்லாம் உன்கிட்ட கொடுத்தேன்னு வையே வாழ்க்கை முடிஞ்சிருங்க பாரு. 58% என்ன அடிச்சாலும் துவைச்சாலும் பாரு. ஆல்ரெடி 5 மணி நேரம் SOT வந்துருச்சு. 10 மணி நேரம் வருது உங்களுக்கு. 10 மணி நேரம் ஈஸியா வந்துடும். என்ன நடக்குதுன்னே எதை ஓபன் பண்ணாலும் எதை நீ யூஸ் பண்ணாலும் அது படுக்க ஓடிக்கிட்டு இருக்கும். கொஞ்சம் முரட்டுத்தனமா தான் இருக்கு. அப்போ நீ பாரு பட்ஜெட் செக்மெண்ட்ல இருக்கிறது பவர் எஃபிஷியன்ட் ப்ராசஸர் வேற இருக்கும். டம்மி பைய சில்லியா பறக்க விட போறாங்க. இப்போ 7,000 mAh வச்சுக்கிட்டு 7,000 இருக்குமா தெரியல. அட்லீஸ்ட் 6,000 இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. அவ பாருங்க முடிஞ்சு டன். சூப்பர். அடுத்த கமெண்ட் என்னாச்சு? யாரையோ பார்த்துக்கிட்டு இருக்க நீ? அடுத்த கமெண்ட் ஒயிட் டியூப். யூடியூப் மாதிரி வந்து ஒயிட் டியூப். ஐ ஜஸ்ட் பை தி நியோ ஐக்யூ நியோ 10 பேட்டரி ஸ்டெபிலிட்டி நல்லா இல்ல ப்ரோ. எனிஒன் ஹேவ் தி சேம் இஷ்யூ ப்ளீஸ் கிவ் சம் டிப்ஸ். நியோ 10ஆ? இதுவா அது? ஆமா. எவ்வளவு இப்போதான் சொல்லிக்கிட்டு இருந்தாரு அவரு. இன்ஸ்டாகிராம் இல்லையோ உங்க போன்ல? இன்ஸ்டாகிராம் யூஸ் அதான் இருக்கு. அதனால தான். வேற எந்த மெட்டா ஆப் எதுவும் இல்லையோ? மெட்டா வாட்ஸ்அப் மட்டும் தான் வச்சிருக்கேன். ஃபேஸ்புக் இல்ல. இந்த ஃபேஸ்புக் கருமத்தெல்லாம் யூஸ் பண்ணி வருஷக்கணக்காகுது. ஃபேஸ்புக் தனியா ஒரு குரூப் வேற. அந்த குரூப்ல உட்கார்ந்து டிஸ்கஸ் பண்றாங்க. ஃபேஸ்புக் இப்ப என்ன வேலை பார்க்குது தெரியுமா? பியூரா வந்து எத்திக்கல் அப்படியே ரொம்ப இன்னும் நிறைய திருடுறாங்க அப்படின்லாம். அது வேற. அது தனியா நடக்கும். ப்ரொஃபஷனல் பேக்ரவுண்ட்ல வேலை பார்க்கறான்டா. எல்லா ப்ளூ கலர் ஓபனா இருக்கு. லைட் எரிஞ்சிட்டு இருக்குடா. சரில ஹைலைட் என்னன்னா எதையாவது சஜஸ்ட் பண்ணினே இருக்கு. பாதி வந்து பார்த்தனா ஃபுல்லா சம்பந்தமே இல்லாத கண்டென்ட். ஃபேஸ்புக் வந்து எல்லாருமே சொல்றாங்க சஜஷன் ஃபுல்லா எப்படி வரும்னா இவங்களை உங்களுக்கு தெரியுமா பாருங்க. யாருன்னே தெரியாதுடா. மியூச்சுவல் ஃப்ரெண்ட்ஸாவது இருக்கணும். எதுவுமே இருக்காது. பார்த்தா அந்த பேஜ் எல்லாம் பார்த்தனா அடல்ட் பேஜ் வேற. அதெல்லாம் சஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கான். பொண்ணு போட்டோ வச்சுட்டு அது பாட்டுக்கு ஒரு பேஜ் இருக்கும். ஃபேஸ்புக் செம மோசமா இருக்கு. அடுத்து இந்த இன்ஸ்டா அது வந்து ஆல்ரெடி பவர் எஃபிஷியண்டா இல்ல, தேவையில்லாம பவர் ட்ரெயின் பண்ணுது, CPU GPU லோட இன்க்ரீஸ் பண்ணி விடுது. எதுக்கு பண்ணுதுன்னே தெரியாம பிரச்சனை போயிட்டு இருக்கு. அதை வேற ஆப்டிமைஸ் பண்ணி தெரிஞ்சு அதனால தான் நினைக்கிறேன் இன்ஸ்டா தான் பவர் இருக்குதுன்னு. நான் யூஸ் பண்ணும்போது எனக்கு பயங்கரமா அதுதான் வந்து இது இருந்துச்சு. நான் சொல்லியிருப்பேன்ல அந்த வழிக்கு ஆப்டிமைஸே இல்லை, ரொம்ப பயங்கரமா பவர் இருக்குது அப்படின்ட்டு. அப்போ இந்த ஆப் தான் வந்து நிறைய இழுத்துருக்கு. கொஞ்சம் ஒஸ்ட்டு தான். இப்போ இதுல வந்து என்னன்னா அந்த இதெல்லாம் கூட போட்டு வச்சேன். ஓவா எழுத்தா போட்டு வச்சிருக்கேன். நார்மலா யூடியூப் கூகுள் ஆப்ஸ் எல்லாமே ரன்னிங்ல தான் இருக்கு. இது ட்விட்டர் இருக்கு, வாட்ஸ்அப் இருக்கு, டெலிகிராம் இருக்கு. ஸோ அதுலலாம் நோட்டிஃபிகேஷன்லாம் வந்துட்டு தான் இருக்கு. அப்புறம் இந்த ட்ரீம் கிரிக்கெட் இருக்கும், அதுக்கு தனியாக நோட்டிஃபிகேஷன் வேற வருது. ஸோ இதெல்லாம் இதுவும் ட்ரூ கலரும் இருக்கு. எல்லாமே ஓடிட்டு தான் இருக்கு. ட்ரூ கலரும் ஓடிக்கிட்டு இருக்கு. எல்லாம் ஓடுது இந்த ட்ரீம் கிரிக்கெட். ஓகே, ஓவராலா சாட்டிஸ்ஃபைட் இந்த மொபைலோட. எனக்கு ஷாக்கிங்கா இருந்தது. கேமரால அப்படி இருக்கு. கேமரா வந்து ஹை கான்ட்ராஸ்ட் இமேஜஸ் எடுக்குது எப்பயுமே. நல்லா இருக்கு. ஆனா ரொம்ப கான்ட்ராஸ்ட் இந்த சோஷியல் ரெடி போட்டோஸ் தான் எடுக்குது. நேச்சுரலா எடுக்க மாட்டேங்குது. ஆமா, ரிப்பீட்டா பேட்டரி லைஃப் கிரேசி. நான் கேமராலாம் யூஸ் பண்ணாலே எனக்கு இப்படி தான் பேட்டரி லைஃப் இருக்கு. இது வந்து செல்ஃபி கேமரா. கழுத்தே தரல. இதெல்லாம் வந்து செல்ஃபி கேமரா. செல்ஃபி கேமரா வந்து டே லைட்ல செமையா இருக்கு. ஆமா. அப்புறம் இங்க பாரு இன்டோர் போட்டோஸும் பயங்கரமா இருக்கு. அதான் நீங்க அந்த ஃபார்ம் இதுல போடுங்க கம்யூனிட்டில. ஆமா வாட்ஸா. ஃபீனிக்ஸ் அது இல்ல மெரினா மால். எங்க இருக்குது அது? நாவலூர். நல்லா தான் வாட்ஸா இருந்தது. இது அங்கதானா? சும்மா அப்படியே போகும்போது எல்லா சாம்பிளும் எடுத்துட்டே போயிட்டு இருந்தேன்டா. இங்க பாரு. ஓ, இது என்னைக்கு இது? இது நேத்தி. ஓ, அதான் நல்லா இருக்கு. ஓவராலா கேமரா போனே கிடையாதுல்ல. இது என்ன வாட்ஸா பேட்டரிக்கும் கேமிங்க்கும் அவ்வளவுதானே. ஆனாலும் கேமரா வந்து நல்லா பண்ணுது. ஏன்னா IMX 992 991
ஏதோ பார்த்தேன். டிசைன் நல்லா இருக்கு பின்னாடி. 50 MP அது நல்லா தான் எடுக்குது. 8 MP அல்ட்ரா வைடு. அது வந்து டே டைமில் ஒப்புக்கு ஜப்பானி கூட வந்துட்டு போகும், அவ்வளோதான். ஓ, ஏதோ அப்டேட் வச்சு நாசம் பண்ணி விடாம இருந்தால் சரி. அது இப்போதைக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கு. இதே மாதிரி தான் வாட்சன் நியோ 10 ஆரம் சொல்கிறான். வேற லெவல் முரட்டுத்தனமாக இருக்குன்னு. நியோ 10 ஆரம் தான் 5000 ரூபா ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ். 5000 ரூபா ப்ரைஸ் டிஃப்ரென்ஸில் 2 பேரும். அது வந்து 8S Gen 3, இது 8S Gen 4. இதில் என்ன அந்த Q1 சிப் இருக்குது, அதில் அது இருக்காது, அவ்வளோதான். ஓகே, அடுத்தது Huawei Band 10 அப்படின்னு வந்து லான்ச் பண்ணியிருக்கானுங்க. இப்போதான் Band 10 லான்ச் பண்ணீங்க, அதுக்குள்ளே என்னையா அப்படின்னு கேட்டால், இல்லை நாங்கள் இந்தியாவுக்கு வந்து நல்லா விற்கிது போல் இருக்கு, நல்லா விற்கிது, நாங்கள் லான்ச் பண்ணுறோம் அப்படின்ட்டு. கம்மி காசுக்கு இந்த வாட்டி வந்து ஆஃபர் ப்ரைஸ் வந்து இன்னும் கம்மி பண்ணியிருக்கோம். 3699. இந்த வாட்டி வந்து 3699, 3700 ரூபா. பட்சால 2 மாடல் வேறு வருது. ஆமாம், இந்த வாட்டி இதுவும் இருக்கு, அலுமினியம் அலாய் பாடி. அது வந்து 4199க்கு தரோம் அப்படின்னு போட்டுருக்கோம். அதே வாங்கிடலாம். அதேதான் Band 9 மாதிரியே தான் இருக்கு. என்ன சேஞ்ச் அப்படின்னு கேட்டா, இந்த அலுமினியம் மாடல் இருக்கு, கலர்ஸ் வந்து புதுசா இருக்கு, அது இருக்கு, இது இருக்கு. பெருசா ஒன்றும் இல்ல. இல்ல நீ Band 9 யூஸ் பண்ணல, அதேதான். ஆனா Band 9 அதே பிரைஸ்க்கு தான் விக்குது, பிரைஸ் கட்டே இல்ல. இது வரும்போதே பிரைஸ் கட் இல்ல. இதுல வந்து சும்மா ஒரு 5 நிமிஷம் கார்ல உட்கார்ந்தேன், சூடா கார் இருந்தது, அதுல உட்கார்ந்தேன் நான். இது கூட தெரியும் ஹீட் ஆகுது அப்படின்னு வந்துருச்சு. ஆமா சார். பிளஸ் வைப்ரேஷனும் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இல்ல. வைப்ரேஷன் இதுல நல்லா இருந்ததுடா. அப்படியே நீங்க செட்டிங்ஸ்ல போய் மாத்திக்கலாம். மாத்தியும் பெருசா ஸ்ட்ராங்கா இல்ல. இது நல்லா இருந்தது வச்சா. அமேஸ்ஃபிட் ஆக்டிவ் வந்து தூங்கும்போது அடிச்சா தெரியும். இது சுத்தமா தெரியல. எப்படியும் நம்ம பரத் கிட்ட தான் இன்னைக்கு நைட் அது இருக்கும், யூஸ் பண்ணிட்டு சொல்லுவாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் இனிஷியல் இம்ப்ரெஷன் வந்து Band 10. இனிஷியல் இம்ப்ரெஷன் வந்து அதே தான், Band 9 தான் இது. இப்போ விக்கி சொன்ன மாதிரி இந்த வைப்ரேஷன் சொல்லிட்டு இருந்தால அது கொஞ்சம் பரவாயில்ல, பெட்டர் போல. இப்போ ஏன்னா நல்லா ஃபீல் பண்ண முடிஞ்சது. ஹீட் வந்து தானே வெயிலில் வெளில போனால் ஒரு 2 மணி 1:30 மணி வெயிலெலாம் போனால் நல்ல மாய்ஸ்சர் இருக்குது. அதுக்கும் ஃபஸ்ட்டு சொல்லணும் ஹீட்டாக இருக்குது அப்படின்னு. ஹீட்டானா அது பாரு பேண்ட் இஸ் கெட்டிங் ஹீட் மாதிரி சொல்லும். பேண்டெல்லாம் கூலாகவே இருக்கும். நீங்கள் யூஸ் பண்ணுறது மெட்டலா நார்மல்? அப்போ அலுமினியம் அலாய் பாடின்னு பார்த்துக்கோங்க, அது வேற ஹீட்டு இதுவாகும், ஈஸியாக அப்சர்வ் பண்ணும். ஆமாம், அதனால் வெயிலில் யூஸ் பண்ணுறது கஷ்டம். மற்ற ஸ்லீப் டேட்டா ஓகே. ஸ்டெப் கவுண்ட் வந்து எப்படின்னா வச்சு நார்மலாக நடக்கும் போதெல்லாம் நல்லா இருக்குது, ஆனால் வண்டி ஓட்டும் போதெல்லாம் கவுண்ட் ஆகுது. ஏன்னா புது விட்ஜெட்ஸ்லாம் ஏதோ வந்திருக்கு அப்படின்னு போடுறாங்க. ஆமாம், யூஐல அப்படி இருக்கு. ஹார்மோனி வாய்ஸ் 5 எக்ஸ்ட்ரா விட்ஜெட்ஸ் நிறைய இருக்கு. இதுல சூப்பரா இருக்கு. அதோட இது நல்லா இருக்காமே. Band 10ல இன்னும் யூஐ கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க அப்படின்னு போட்டுருக்காங்க. இது பாஷா இருக்கு, சூப்பரா வச்சிருக்காங்க. ஸோ இதோட ப்ரைஸ் வந்து லிமிடெட் பீரியட் தான், ஜூன் 10ஆம் தேதி வரைக்கும் தான் இந்த ப்ரைஸிங்கு. அதுக்கப்புறம் வந்து 4000 ரூபா, பழைய இது மாதிரியே 4000 ரூபா ஆகிடும் அப்படின்னு போட்டிருக்காங்க. அலுமினியம்க்கு வந்து 4500 ரூபா அப்படின்னு போட்டிருக்கு. ஓகே, ஆஃபர். ரைட். அடுத்த கமெண்ட் ஹரிஷ் நாத். ப்ரோ, சிஎம்எஃப் பட்ஸ் ப்ரோ 2 தண்ணியில் விழுந்து ரைட் பட்டில் வால்யூம் லோவாக இருக்குது கம்பேர்ட் டு லெஃப்ட் பட். என்ன பண்ணுறது ப்ரோ, ஏதாவது சொல்யூஷன் இருக்கா? டிவைஸ் அவுட் ஆஃப் வாரண்டி, பக்கெட் ஃபுல் ஆஃப் வாட்டரில் விழுந்துருச்சா? ஐயோ, ஸ்பிளாஷ் ரெஸ்ட்னு தான். ஆனால் யூஸ்வலாக இது இல்லை வட்சா, இன்னொன்று வாட்டர் டேமேஜுக்கு அவனுக்கு ரெஸ்பாண்டே பண்ண மாட்டாங்க, உங்களுக்கே தெரியும். அவுட் ஆஃப் வாரண்டி வேறு அது. கஷ்டம் ப்ரோ. வாரண்டி இருந்தாலுமே வாட்டர் டேமேஜ்னா ஒன்றும் பண்ண மாட்டாங்க. அதான் தாத்தா வர கதற விட போகிறது தான். அவங்க வந்து ஐபி ரேட்டிங்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க, ஆனாலும் தண்ணியில் விழுந்துச்சுன்னா ஐபி ரேட்டிங்ஸ் இருக்குன்னு தான் சொன்னாங்க, தண்ணியில் போட சொன்னோம் அப்படின்றாங்க. அவ்வளோதான் சொன்னா இருக்கிற வரைக்கும் அப்படியே இருக்கட்டும் விடுங்க ப்ரோ. யூஸ்வலாக இருக்கிறத தான் வேலை செய்யலைங்கிற அப்புறம் என்ன கம்மியாக இருக்குன்றார் வால்யூம். அப்போ க்ளீன் பண்ணால் சரியாயிடும். பக்கத்தில் எங்கேயா கடையில் எடுத்துகிட்டு போய்ட்டு க்ளீன் பண்ணிக்க சொல்லு. ஓப்பன் பண்ணிட்டு க்ளீன் பண்ணால் சரியாயிடும். வால்யூம் லோவாக இருக்குது கம்பேர்ட் டு லெஃப்ட் பட்டுன்னு. அப்போ அதான் க்ளீன் பண்ணால் சரியாயிடும் ப்ரோ. அடைச்சிருக்கும் ப்ரோ, தண்ணி அடைச்சிருக்கும். அந்த லேயரில் வந்து சால்ட் மாதிரி ஃபார்ம் ஆகி அடைச்சிருக்கும். ஆல்ரெடி இயர் வேக்ஸு இதெல்லாம் வேற போய் அடையுமா, இதுவும் சேர்ந்து அடையும். அதுதான் பிரச்சனை. அடுத்தது OnePlus Pad 3 அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, ஆனால் வந்து இந்தியாவில் லான்ச் ஆகலை. நார்த் அமெரிக்கா அண்ட் யூரோப்பில் மட்டும் தான் லான்ச் ஆகுது. இந்தியாவில் வந்து கூடிய சீக்கிரம் நாங்கள் லான்ச் பண்ணிவிடுவோம், ப்ரைஸிங் கூடிய சீக்கிரம் சொல்லிவிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த லான்ச் ஈவெண்ட்டில் காட்டினாங்களே ஸ்பெக்ஸ் எல்லாம், ஆனால் வந்து லான்ச் இல்லையா. நீங்கள் ரிவ்யூலாம் போட்டுக்கலாம், அதெல்லாம் பிரச்சனை இல்லை, ஆனால் ப்ரைஸ் தெரியாது. இந்தியா ப்ரைஸ் கிடையாது. 68,000 யூரோஸா? நாங்கள் பொதுவாகவே ரொம்ப தைரியமான ஆளுங்க. 60,000 ரூபான்னு போட்டிருக்கு. அதோட கம்மியாக வந்தாலும் நல்லா தான் இருக்கும், ஏன்னா 80 லிட்டு இந்த வாட்டி
13.2 இன்ச் 3.4K பேனல் இருக்கு. 50,000 ரூபாய் எழுதி வச்சு. போன வாட்டி எவ்வளவு 43 நம்ம போன வாட்டி. இந்த வாட்டி 6 ஸ்பீக்கர் 8 Gen 3 இது 8 ஸ்பீக்கர் 80 லைட் வர 80 லிட்டர் அப்புறம் 16GB 512GB வேற இந்த வாட்டி. அப்ப 50,000 சார். LPDDR5T 12GB 256GB இருக்கு. ஸோ 16GB ல வந்து எக்ஸ்ட்ரா இது இருக்கு. ஸோ அப்புறம் திக்னஸ் வந்து 5.97 mm, அதே அலுமினியம் அலாய் இதுதான் இருக்கு. அப்புறம் அந்த கீபோர்ட் கேஸ் வந்து அது வேற இருக்கு. கீபோர்டு தனியாக ஒன்று இருக்கு, அது வந்து 17,000 ரூபான்னு போட்டிருக்கு யூரோ. ஐரஸ் சர்டிஃபிகேஷன் வேற இதுல. எல்லாத்துலயும் எல்லாமே இருக்கு. 50,000ங்க ஈஸியா. இதில் ஆனால் டால்பி விஷனு அந்த மாதிரி இது வந்து இதில் இல்லை, நெட்ஃப்ளிக்ஸில் உங்களுக்கு வராது. யூடியூப்ல HDR வரும், ஆனால் நெட்ஃப்ளிக்ஸ் டால்பி விஷன் HDR வந்து சர்டிஃபிகேஷன் வாங்கலை அப்படின்னு சொன்னாங்க. டேய் என்னடா கதை இது, இந்த நெட்ஃப்ளிக்ஸ் பண்ணுற டார்ச்சர் பெரிய டார்ச்சராக இருக்குது. அதுக்கு ஏதோ ஓவரால் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது, அது இருக்குது இது இருக்குன்னு அவங்கள சொல்கிறாங்க. கேட்டால் ஏன் வாங்கலை, மற்ற இதெல்லாம் இருக்குது என்ன இல்லை, இவ்வளோ பிரைட்னஸ் இருக்கும், பீக் பிரைட்னஸ் இவ்வளோ போகணும், அது போகணும் இது போகணுன்ட்டு ஓவராக கண்டிஷன் போடுறாங்க நெட்ஃப்ளிக்ஸ். இல்லை சரி நீ சொல்கிறது கரெக்டு. 2019 நெட்ஃப்ளிக்ஸ் இருந்தது, அப்பயும் அதில் HDR கண்டென்ட் ப்ளே ஆச்சு. அப்போ பிரைட்னஸ் எவ்வளோ இருந்தது டிஸ்பிளே டெக்னாலஜி? அதான் இப்போ ஓவரால் ரெஸ்ட்ரிக்ஷன் போடுறாங்க. சர்டிஃபிகேஷன் வாங்கணும்னா நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். சர்டிஃபிகேஷன் ஆகுனா டேபிள் கடையில் நிறைய டீல் பண்ண வேண்டியதாக இருக்கும். என்ன பண்ணணும், காசு கொடுக்குற மாதிரி கண்டிப்பாக ஏதாவது இருக்கும். உங்கள் டிவைஸ்க்கு நான் வந்து நெட்ஃப்ளிக்ஸ் கம்பேட்டபிள்னு சொல்கிறேன்ல, என் சைட்லேயும் போடுவேன்னுவான். அப்புறம் 5G மாடல் இல்லை, ஸோ ஒரே வைஃபை மாடல் தான் ரெண்டுமே. கேட்டால் வந்து நீங்கள் எல்லாம் இது வாங்குறவங்களாம் OnePlus வச்சுருப்பாங்கல்ல, அவங்க வந்து ஈஸியாக 5G ஷேர் பண்ணிப்பாங்க. யார் சொன்னா? அவங்க தான் சொல்கிறாங்க, OnePlus தான் சொல்கிறாங்க. நிறைய பேர் பார்த்துருக்காங்களாம், OnePlus பேட் வாங்குறவங்களாம் OnePlus ஃபோன் வச்சுருக்கிறவங்க தான் நிறைய பேர் வாங்கியிருக்காங்க. இந்த மாதிரி தான் பேசக்கூடாது. OnePlus பேட்ல கிரீன் லைன் வராது இல்லை, இது எப்படியும் வராது, LCD. ரைட்டு. ஸோ இந்தியா ப்ரைஸுக்கு வெயிட் பண்ணுவோம், அவ்வளோதான். அப்புறம் பென்னு வந்து பழைய ஸ்டைலஸ் தான், அதே ஸ்டைலஸ் தான், எந்த சேஞ்சுமே இல்லை, புதுசாக இல்லை அப்படின்னு. இது ஒரு வகையில் நல்லது. கடைசி கமெண்ட் சுரேஷ்குமார், OnePlus 13s 512GB 60K, Xiaomi 15 512GB 65K. Xiaomi 15 தான் இதை இவர் வந்து கேட்கறாரா இல்லை நமக்கு சொல்றாரா அப்படின்னு தெரியல. Xiaomi 15 தான். இதுல என்ன தெரியுமா வச்சு, எனக்கு ஒரே ஒரு கேள்வி இருக்கு. சீரியஸா Xiaomi 15 வந்து நல்ல டிவைஸ் தான், ஆனால் 13sல இருக்க கலர் வைஸ் வந்து இப்போதைக்கு ஹைப்பர் வைஸோட கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஹைப்பர் வைஸில் வந்து கொஞ்சம் இந்த ஹீட்டிங்லாம் கொஞ்சம் பேர் ரிப்போர்ட் பண்ணுறாங்கல்ல, அதனால சொல்கிறேன். அடுத்து என்னென்னா பேட்டரி லைஃப்னு வரும்போதும் இது கொஞ்சம் 13s கொஞ்சம் பெட்டராக ஸ்கோர் பண்ணும் இந்த ரெண்டு ஏரியாவில். இதுவே ஓவரால் கம்ஃபோர்ட்டு ஓவரால் கேமரா அப்படின்னு போயிட்டா கண்டிப்பாக வந்து Xiaomi தான். ஓகே. ஸோ இந்த மாதிரி பார்க்கும்போது இப்போ யாராவது மீடியாவுக்கும் காம்பேக்ட் ஃபோன் தான் ப்ரோ மீடியாவுக்கு தான் யூஸ் பண்ணுவேன், பேட்டரி லைஃப் நல்லா இருந்தால் போதும் அப்படின்லாம் சொல்கிறவங்களுக்கு அப்போ அதுதான் நல்லா இருக்கும்ல. வெயிட் பண்ணுங்க, பிக் பில்லியன் டே இந்த டே சேல்லாம் வரும், தீபாவளி சேல் இன்னும் கம்மியாகும், அவ்வளோதான். இது மேலே சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ரைட்டு. அடுத்தது ரெட் மேஜிக் 10s Pro வந்து குளோபல் ரோல் அவுட் ஆயிருக்கு. இன்னும் வேற லெவலில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த ரெட் மேஜிக்கு. ஸோ 60,000 ரூபாய்க்கு உனக்கு வந்து 8 லிட். எந்த ஊரில் வச்சாது? இது வந்து இந்தியான்னு போட்டிருக்கோம், இந்த ஏஷியாவில் வந்து இந்தியாவுக்குலாம் வருது அப்படின்னு போட்டிருக்கோம். ஆனால் இந்தியாவில் இன்னும் சேல் ஆரம்பிக்கல, நாங்கள் எப்படி சேல் பண்ணுறதுன்னு நாங்கள் ஆலோசனை பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஆனால் 60,000 ரூபாய்க்குலாம் வந்து இதெல்லாம் விற்றா இந்தியாவில் குளோபல் ப்ரைஸே அவ்வளோதான். அப்போ வாங்குறதுக்கு நிறைய பேர் இன்ட்ரெஸ்ட் காட்டுவாங்க. ஆமாம், குளோபல் ப்ரைஸிங். பசங்க கேமிங் ஃபோன் கேட்குறாங்கல்ல. 12GB 256GB 16 512 உனக்கு வந்து 72,000 ரூபா. 16 512 உனக்கு பின்னாடி ஃபேன் இருக்கும், அப்புறமா 8 லிட் இருக்கும், அப்புறம் ஸ்க்ரீனில் வந்து இதுவே கிடையாது, பஞ்சோலே கிடையாது, அண்டர் ஸ்க்ரீன் கேமரா வேறு இருக்கும். கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கும்ல இப்போ? 144 Hz ரிஃப்ரெஷ் ரேட்டு, 2000 nits பீக் பிரைட்னஸ், டிசி டிமிங் இருக்குது. அதுக்கப்புறம் அந்த ஸ்னாப்ட்ராகன் 80 லிட் லீடிங் வெர்ஷன்னா அந்த ஓவர் கிளாக்டு 4.47 GHz அது இருக்கு. அப்புறம் UFS 4.1 Pro, UFS 4.1ஓட இன்னும் ஃபாஸ்ட்டாக இருக்குன்னு போட்டுருக்கு. அப்புறம் Pro சிப் இருக்கு, அதனால சூப்பர் ரெசல்யூஷன். அந்த சூப்பர் ரெசல்யூஷன் இருக்குல்ல, எங்கள் Q1 சிப்பு Q2 சிப்னு வச்சுருக்காங்களா, அந்த மாதிரி இவங்களை வந்து R3 Pro சிப்னு வச்சு இந்த கேம் இதெல்லாம் வந்து பூஸ்ட் பண்ணி கொடுப்பாங்க, ரெசல்யூஷன்லாம் வந்து பூஸ்ட் பண்ணி கொடுப்பாங்க, ஃப்ரேமையும் வந்து பூஸ்ட் பண்ணி கொடுப்பாங்க. 7050 mAh பேட்டரி, 80 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங்கும் இருக்குது. கூலிங்காக வந்து நிறையா லிக்விட் மெட்டல் 2.0 தெர்மல் கண்டக்டிவிட்டிக்கு வேப்பர் சேம்பர் கூலிங் இருக்குது, கிராஃபின் இருக்குது, அந்த ஃபேன் பின்னாடி ஒரு ஃபேன் இருக்குது.
அந்த சரி அதெல்லாம் இவ்வளோ இருக்கு, இதுல ஏதாவது ஒரு பார்ட் நாசமா போனா கூட நம்ம எங்க போய் சர்வீஸ் சென்டர்லாம் மாத்துறது? அது வந்து எந்த கண்ட்ரில இருக்கோ அங்க வந்து சர்வீஸ் வச்சிருப்பாங்க. இந்தியா லான்ச் ஆனா கண்டிப்பா சர்வீஸ் வச்சிருப்பாங்க. இவங்க ஸ்கிரீன்லாம் கிரீன் லைன்லாம் வராதா? வரலையே, இது வரைக்கும் ரிப்போர்ட்லாம் இல்லையே. எவ்வளவு வித்து இருக்கு ரிப்போர்ட்டா? இல்ல சைனால தான் இது பயங்கரமா விக்கும். சைனால விக்கும், அப்புறம் யூரோப்ல மத்த இதுலயும் லான்ச் பண்றாங்க. குளோபல்னு நிறைய எவ்வளவு கண்ட்ரிஸ் போட்டுருக்கு பாரு, எல்லா கண்ட்ரிலயும் விக்கிறாங்க. இந்த போன்ல ஜெரி பிச்சு காட்டிட்டு பாரு. அப்படியா? என்னடா S25 எட்ஜ் உடையலையா வளைக்கும் போது? அப்படிதான் இதுல போட்டுருந்தது அந்த இதுல வீடியோல பசங்க சொல்லிட்டு இருந்தாங்க. பரவாயில்ல. சரி, அடுத்தது ஓப்பன் ஏஐ அகாடமி இந்தியா அப்படின்னு ஒன்று ஓப்பன் ஏஐ வந்து ஆரம்பிச்சிருக்கான். இந்தியா ஏஐ ஓப்பன் பண்ணியிருக்கேன். இது எதுக்கு அப்படின்னா ஏஐ லேர்னிங் டூல்ஸு ரிசோர்ஸஸ்லாம் வந்து இந்தியாஸ் க்ரோயிங் கம்யூனிட்டி டெவலப்பர்ஸு இவங்க எல்லாம் ஸ்டார்ட் அப்ஸு இனோவேஷன்ஸ்க்காக வந்து நாங்கள் கொடுக்குறோம், பார்ட்னர்ஷிப் பண்ணி வந்து கொடுக்குறோம் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஃப்ரீயாக கிடையாது. அந்த எஜுகேட்டட் ஸ்டூடெண்ட்ஸு எஜுகேட்டட் டெவலப்பர் இது நான் ப்ராஃபிட்டு இவங்களுக்கு எல்லாத்துக்கும் வந்து பார்ட்னர்ஷிப் பண்ணி வந்து இது பண்ணுறாங்க. ட்ரைனிங் ஏஐ ட்ரைனிங் வந்து கொடுக்குறாங்களா எல்லாத்துக்கும். ட்ரைனிங் என்ன மாதிரி கொடுப்பாங்க இவங்க? இந்த ஆன்லைன் ஆஃப்லைன் இந்த குவால்காமில் இதெல்லாம் வரும், இந்த வெபினார் அந்த மாதிரி ட்ரைனிங். இல்லை சார், நீ இப்போ பெயிண்டிங் அப்படின்னா பெயிண்டிங் ட்ரைனிங் எப்படி பெயிண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. எப்படி வந்து எப்படி என்ன ஏஐல ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் மாதிரி. ஆமா, ஏஐ கிட்ட எப்படி இன்டராக்ட் பண்றது, எப்படி அதுக்கிட்ட இந்த டேட்டா கரெக்டாக வாங்க முடியும். ஏன்னா அதுவும் பார்த்தோன்னா அன்னைக்கு காலையில் 6 மணி இருக்கும்னு ஆரம்பிக்கும். நீ அப்படி கேட்டனா திரும்ப திரும்ப சொல்லினே இருக்கும்ல. ஆனா எப்படி கேட்டது விடை எடுக்கிறது அதேதான். அடுத்த ஏபிஐ கிரெடிட்ஸ்லாம் நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு போட்டிருக்கோம். ஸ்டார்ட் அப் ஃபெலோ ப்ரோக்ராம் கொடுக்குறோம். 1 million டீச்சர்ஸ் வந்து ஜென்ரேட்டிவ் ஏஐ டூல்ஸ்க்கு வந்து நாங்கள் இது பண்ணுறோம், ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கவர்மெண்ட்டோட பார்ட்னர்ஷிப் பண்ணி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஃப்ரீயா இல்லை தெரில. கவர்மெண்ட் பார்ட்னர்ஷிப்னா மோஸ்ட்லி ஃப்ரீயாக தான் இருக்கும். சூப்பர். ஐ காட் கர்ம யோகி கேட்டு பார்ப்போம். அடுத்த கேம் ஃப்ரீ கேம் டெத் லூப் திருப்பியும் ஃப்ரீயாக வந்திருக்கு. யாராவது கிளைம் பண்ணலன்னா வந்து கிளைம் பண்ணிக்கோங்க. வேறு லெவல் கேம் பர்ஃபார்மன்ஸு. பிசி கேம் தான். நீங்கள் எப்படி டேரெக்டாக போயிட்டு ஷூட்டிங்லாம் பண்ணிக்கிட்டீங்களா அந்த மாதிரி வீடியோ கேம் பண்ணுறது நல்லாயிருக்கும். இது ஆல்ரெடி ஃப்ரீயாக வந்துச்சு ஒரு காலம், போன வருஷமாக எப்பயோ. இப்போ திருப்பியும் வந்து ஃப்ரீயாக வந்திருக்கு எபிக் கேம்ஸில். கிளைம் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இதுவும் ஆப்பு நிறையா வந்து ஆண்ட்ராய்டு ஏபிகே இருக்குல்ல, எபிக் கேம்ஸு, அதுக்கும் வந்து ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்காங்க. அதை செக் பண்ணி பாருங்க. ரைட்டு, சூப்பர். இதெல்லாம் தான் இன்னோட நியூஸ். அண்ட் வேறு சில நியூஸ் கூட நம்ம வந்து மண்டே பார்ப்போம். வரைக்கும் விக்னேஸ்வர், சிவபரணி பார்க்கலாங்க. வணக்கம் கிட்ஸ், வணக்கம் டெக்னாலஜி முன்னேற்றங்கள். வணக்கம் கிட்ஸ், இது வெறும் நியூஸ் இல்ல, எங்க ஹார்ட் பீட். புது gadgets, புது facts in the technology streets. வணக்கம் geeks, வணக்கம் geeks, வணக்கம். நான் தான் நம்ம கையில் உலகம் இருக்கு, சரியான வழியில் அதை பயன்படுத்து. நமக்கு நடுவுல ஒரு கணக்கு இருக்கு. ஸ்மார்ட் gadgets and phones மேல வந்தாக்கிருக்கு. புது யுகம் புது சரித்திரம், முன்னேற்றம் தொடங்கும் போர்க்காலம்.